ஹாய் வர்ஸ் வெல்கம் டு ஸ்டார்வேக் சேனல். நான்கள் பேக் இன்னைக்கு வீடியோவில் 3BHKங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஆனோன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் 3BHK இந்த படத்தை ஸ்ரீகணேஷ் இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, சரத்குமாருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரு. சரத்குமாருக்கு என்ன ஆசைனாக்கா, பையன் பொண்ணையும் நல்லா படிக்க வச்சு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. கடைசியில் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேர்த்தையும் படிக்க வச்சு ஒரு சொந்தமாக வீடு வாங்கினாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட போர் அடிக்கலை. படத்தில் பார்த்தோம்னாக்கா சித்தார்த் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பார். அவரை வந்து +1 +2 வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க, பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க, நல்லா ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சக்திக்கு மீறி ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்து விடுவார். ஆனால் சித்தார்த்துக்கு கொஞ்சம் கூட படிப்பு வராது. தமிழ் மீடியத்தில் படித்து திருப்பி இங்கிலீஷ் மீடியம் போனாங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். டியூஷன் சேர்த்து விடுவார். அவர் வந்து ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ணிடுவார் 12th. காலேஜ் சேரும்போது அவர் மெக்கானிக்கல் கேட்பார். ஆனால் அவங்க அப்பா வந்து ஐடி தான் நல்லா ஸ்கோப் அதிகமாக இருக்குது, அதை படிப்பாங்குவார். ஐடிக்கு போனாக்கா அவருக்கு வந்து அந்த கோடிங் அதெல்லாம் வந்து ஒன்றும் சரிப்பட்டு வரல, அரியர்லாம் வைக்கிறாரு. கடைசியில் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணாருன்னு பார்த்தாக்கா கேம்பஸ் இன்டர்வியூலையும் செலக்ட் ஆக மாட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்துக்குமே ஃபெயிலியர் சொல்லிட்டு சித்தார்த் லைஃப் ஃபுல்லாகவே ஃபெயிலியராக இருக்கும். அப்புறம் கடைசியாக சித்தார்த்துக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கிது. அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலியை கொஞ்சம் நல்ல விதமாக கொண்டு போகிறாரு. ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுசிங் லோன் போடுறாரு. ஆனால் ஹவுசிங் லோன் சேங்ஷனும் ஆயிடுது. வீடு வாங்க போகிறப்போ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால் வீட்டு வாங்க முடியாமல் போயிடுது. அதே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே பார்த்தோம்னாக்கா சித்தார்த்தோட ஃபேமிலி ப்ராப்ளம், அந்த சித்தார்த்தோட சிஸ்டரோட ஃபேமிலி ப்ராப்ளம்னு போட்டு கதையை போட்டு குழப்பிட்டாங்க. சரத்குமார் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாக்க, சரத்குமார் வந்து ஒரு டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக இருப்பார். ஒரு இதில் மேனுவலாக எல்லா ரெக்கார்டையும் எழுதி ஃபைல் பண்ணுவார். ஆனால் அந்த கம்பெனிக்கு அந்த ஓனரோட பையன் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுங்கள், இனிமேல் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், மேனுவலாக எழுதக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு கம்ப்யூட்டரில் தெரியாதுங்க சரத்குமார். இல்லை நீங்கள் போய் டேலி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறேன்னு. சரத்குமார் வந்து ஒரு ரிட்டையர் ஆகிற வயசில் போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் டேலி கோர்ஸ் படித்து அதில் பாஸ் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஆனால் சித்தார்த் வந்து யங்ஸ்டராக இருப்பார், படிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் எல்லா இதுலேயும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த விதத்தில் சரத்குமார் வந்து ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. ஃபேமிலியெல்லாம் நினச்சி பார்த்து கஷ்டப்பட்டு படித்து டேலியில் பாஸ் பண்ணுவார். அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படிக்கும்போதே படித்தா தான் அந்த மண்டையில் ஏறும். இன்னும் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி படிப்பை வந்தோம்னாக்க படிப்பே ஏறாது மண்டையில். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சரத்குமார் வந்து ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக டேலி படித்து பாஸ் பண்ணி அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவார். அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படங்க. ஒன் டைம் ஒரு தடவை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.75 கொடுப்பேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.